தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு என்பது தேவை என்று நீண்ட காலமாகவே கொள்கையாக முன்வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அதற்கான நியாயமான காரணங்கள் என்று முன்வைப்பதற்காக திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வேங்கை மகன் ஒத்தையில நிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னு சம்பத் என்ன சொன்னார். நாங்களும் அதை தான் சொல்றோம், ஒத்தையில தான் நிக்கிறீங்க, நாங்க மறுக்கவே இல்லையா. பாஜக தமிழ்நாட்டில் தன்னந்தனியாகத்தான் நிற்கிறது, தன்னந்தனியாகத்தான் நிற்க வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில், தனிமைப்படுத்தப்பட்ட கட்சி. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால், ஏன் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அந்த கட்சியோடு அணி சேர மறுக்கிறார்கள் என்றால், அணி சேர்ந்தவர்கள் கூட ஐயையோ ஆளை விட்டால் போதும் என்று தங்கை மதிவதனி அவர்கள் சொன்னதை போல அதிமுக பீத்துக் கொண்டு வெளியே ஓடினார்கள் என்றால், பாஜக தமிழ்நாட்டின் குரலை ஏற்காத கட்சி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அண்ணன் பரந்தாமன் இருக்கிறார், நான் இருக்கிறேன். தமிழ்நாடு நலம் சார்ந்து ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது, ஒரு தீர்மானத்தை இயற்றுகிறது என்றால் 230 சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி மாறுபாடுகளை கடந்து ஏகமனதாக நிறைவேற்றுகிறோம். ஒரு 4 பேர் மட்டும் எந்திப்பாங்க, இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வெளிநடப்பு செய்வாங்க. இவங்க கூட்டணியில தான் இருக்கு பாமக, அவங்க எங்க கூட உட்கார்ந்துப்பாங்க சட்டமன்றத்துக்குள்ள, இவங்க கூட போக மாட்டாங்க. நீட்டு விலக்கு மசோதா என்றால் பாமக எந்திரிச்சு இவங்க கூட போக மாட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் போது இந்தி திணிப்பு குறித்தோ அல்லது மற்ற தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தோ ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றுகிறோம் என்றால், ஒரு மசோதாவை கொண்டு வருகிறோம் என்றால், அதிமுகவுக்கு நேர் எதிர்கட்சியான திமுக அரசு அதை கொண்டு வரும், அதிமுகவும் சேர்ந்ததை ஆதரிக்கும். அதிமுகவோடு அணியில் இருந்த பிஜேபி மட்டும் எதிர்த்து வெளியே போகும். எப்படி இது? அதனால் நீங்க தமிழ்நாடு சார்ந்து இயற்றப்படுகிற விஷயத்துல தனித்து வெளியே போறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தனிமைப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க. ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் திருவனந்தபுரத்திற்கு நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு சென்றார். எதுக்கு சென்றார்? ஒன்றிய மாநில நிதி பங்கீடு குறித்து, அதுல ஒன்றிய அரசு நடந்து கொள்கிற விதம் குறித்து, மாநிலங்களின் உரிமை குறித்து திருவனந்தபுரத்தில் கேரளாவில் எல்லா நிதியமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்க போய் பேசுறார். நீங்க தமிழ்நாடு மட்டும்தான் பேசுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கேரளாவும் பேசுத, கர்நாடகாவும் பேசுத. இன்னைக்கு மாநிலங்களவையில ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்களும் செயல்படுவோம்னு ஒடிசா முடிவெடுக்குத. உங்க கூட இருந்துகிட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கக்கூடிய, நீங்க கொண்டு போய் தெருவில் நிறுத்திய பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக் அந்த கட்சி, அவங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. மேற்கு வங்கம் நிலைப்பாடு எடுக்கிறது. நீங்க இலவசத்தை எதிர்த்து பேசுனீங்க தமிழ்நாட்டில், காஷ்மீர்ல போய் ரம்ஜானுக்கு ஒரு சிலிண்டர், முஹர்ரத்துக்கு ஒரு சிலிண்டர் சொல்றது யாரு? அமித்ஷா. எப்படி இது? அப்போ அதுதான் சொல்றேன், இங்க அதை எதிர்த்தீங்கல்ல, இதெல்லாம் கொடுக்க கூடாது செய்யக்கூடாதுன்னு. அங்கே தேர்தல் என்றால் அதை செய்கிறீர்கள். கேரளால போய் மாட்டுக்கறி கொடுப்போங்கிறீங்க தேர்தல் பிரச்சாரத்திலேயே, வாக்குறுதியிலேயே. அப்போ இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி வைத்திருந்தார்னு தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கே குழப்பம் இருக்கிறது, உங்கள் நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இருக்கிறது. ஒரே கருத்தை எல்லா மாநிலத்திலும் உங்களாலே சொல்ல முடியல. தமிழ்நாடு எப்போதுமே தன் கருத்தில் உறுதியாக இருக்கிறது. சீனிவாசன் பேசும்போது சொன்னார், இவங்க இன்னைக்கு நேற்று இதை செய்யல, காங்கிரஸ் காலத்துல இருந்தே செய்யறாங்க. அப்ப என்ன தெரியுது? ஒரு கட்சிக்கு எதிரான வெறுப்புல அதை செய்யலன்னு தெரியுதுல்ல. நாங்க அந்த காலத்துல இருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல. அப்ப எங்கள் நிலைப்பாட்டில் 100 ஆண்டுகளாக நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் தெரியுதுல்ல. அப்ப நாங்க பிஜேபி செய்கிறது என்பதற்காக அதை எதிர்க்கிறோம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. பிஜேபி செய்யறதை யார் செய்தாலும் எதிர்ப்போம், அதுதான் தமிழ்நாடு. காங்கிரஸ் செய்தாலும் எதிர்ப்போம். அண்ணா சொன்னார், வாஜ்பாய் பேசக்கூடிய இந்தி ரசிக்கும்படியாக இருக்கிறது, நான் ரசிக்கிறேன் அண்ணா சொன்னார்னு சொன்னீங்க. இப்போவும் அதைத்தானே சொல்றோம். நீங்க இந்தி பேசுறது நாங்க ரசிக்கிறோம், எங்களையும் இந்தி பேசுன்னு ஏன் சொல்றீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். அவ்வளவுதான், ஒரே கேள்வி. எங்களுக்கு என்ன மொழி தேவையோ அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நீங்க பேசுறதே நாங்களும் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க சாப்பிடுறதே நாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க வணங்குறதே நாங்களும் வணங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை.
ஒவ்வொருவருக்கும் தனித்த உரிமை இருக்கிறது. அவரவர் உரிமையை வழங்குங்கள். வழங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல பிஜேபியை நீங்க ஏன் எதிர்க்க ஒண்ணும் இல்ல. இப்ப தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அப்படின்னு தொடங்குனீங்க, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளிவந்த உடனே மத்திய அரசு வந்து தேசிய அளவுல மதுவிலக்க கொள்கையா அறிவிக்கணும்னு பாஜக அரசு பக்கம் கடத்தி விட்டீங்க. அப்ப இத பாஜகவை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இத வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுனதை என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. தம்பி தமிழரசன் இப்படி பேசலாமா? நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நன்மையான விஷயங்களுக்கு மாநில அரசு போராடுகிறது, இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு. இல்ல அது நான் தான் செய்வேன்னு சொல்றீங்க. தீமையான விஷயத்தை எல்லா இடமும் தடுக்கலாமேன்னு மாநில அரசே சொல்லுது, நாங்க சொல்றோம். அப்போ இல்ல இதை நீங்க தான் செய்யணும்னு சொல்றீங்க. இதுதான் பாஜகவினுடைய பித்தலாட்ட முகம், இரட்டை முகம். இப்ப சொல்லுங்க, நீங்க மது விலக்கு கொள்கையில உங்களுக்கு உடன்பாடு உண்டென்றால் உண்மைதான், தேசிய அளவில் இந்த பிரச்சனை இருக்கு, தேசிய அளவில் இதை தடுக்கணும், மாநில அரசு எல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல, நாங்க ஒரு சட்டத்தின் மூலம் பாருங்க, அவசர சட்டம் எப்படி கொண்டு வர்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவசர சட்டம் கொண்டு வாங்கலாம் பார்ப்போம். கொண்டு வர மாட்டீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதா. அப்புறம் புல்டோசர் பாபா அது மாதிரி யாராவது செய்ய முடியுமா? செஞ்சதுனால தான் 80 தொகுதி ஜெயிச்ச இடத்துல இப்ப 40 தொகுதியா சுருங்கி போச்சு. அயோத்தியில ராமர் கோயிலை கட்டி ஒட்டுமொத்த இந்து மக்களினுடைய ஓட்டுகளையும் அள்ளிடலாம். அதாவது அயோத்தியில் கோயிலை கட்டியதன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஓட்டுகளையும் அள்ளிடலாம் நினைச்சாங்க. அயோத்தியிலே புட்டுட்டு போயிடுச்சு. அந்த தொகுதியிலேயே வெல்ல முடியாமல் தோற்று போன ஒரு நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டு விட்டது. அப்ப இவர்கள் வைக்கக்கூடிய அந்த வகுப்புவாத அணி திரட்டல் அரசியலை வடமாநிலத்து மக்களே, உத்தரப்பிரதேசத்து மக்களே, அயோத்தி மக்களே, அந்த இந்து மக்களே ஏற்கவில்லை, நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறத காட்டுது. அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விவாதத்தை இங்க முன் வச்சார். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடந்துரும், ஏன் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க தெரியுமா? பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர், கவனிங்க, பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் உச்ச பதவிக்கு போயிடுவாரு. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். பிஜேபி வந்தா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் தான் போக முடியும். பட்டியலினத்திலிருந்து ஒருத்தர், ஓகே, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர், பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஒருத்தர், இப்ப வந்திருக்காங்கல்ல திரௌபதி முர்முங்கிற ஒருத்தர் குடியரசுத் தலைவர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மோடி பிரதமர். அந்த பிரதமர் என்ன செய்யறாரு? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுன்னு வரும்போது நம்மள கோர்ட்டுக்கு போக விடுறார், நம்மள வீதியில் இறங்கி போராட விடுறார். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், அந்த சமூகத்தை சார்ந்த லட்சோப லட்ச பிள்ளைகள் படித்து வேலைக்கு போகணும், உயர்கல்வியை பெறணும், நல்ல முன்னேற்றம் அடையணும் சொல்லி நாம ரோட்ல இறங்கி போராடுறோம். யார் ஆட்சியில் இருக்கா? யார் கையெழுத்து போடுற இடத்துல இருக்கா? பிற்படுத்தப்பட்டவர் இருக்கிறாரு. ஆனா அவர் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு நம்மள ரோட்டுக்கு போக விடுறாரு, கோர்ட்டுக்கு போக விடுறாரு. அவர் பிரதமரா இருந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்து முற்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், கையெழுத்து போடுறாரு. அப்ப அவர் பிற்படுத்தப்பட்டவருக்கானவரா, முற்பட்டவருக்கானவரா? அப்போ பிற்படுத்தப்பட்டவரிலிருந்து ஒருத்தரை அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சு கையெழுத்த பிஜேபி யாருக்கு போட வைக்குது? யாருக்கு போட வைக்குது? முற்பட்டவர்களுக்கு போட வைக்குது. அதே மாதிரி பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து அங்க கொண்டு உட்கார வச்சுட்டு கையெழுத்தை யாருக்கு போட வைக்குது? முற்பட்ட சமூகத்தினருக்கு போட வைக்குது. பழங்குடியினத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து உச்ச பொறுப்புல வச்சுட்டு மணிப்பூரில் பழங்குடியின மக்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்கு மேல வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை அந்த குடியரசுத் தலைவர். அப்போ வர்றேன், வேங்கை வயலுக்கு வர்றேன். வேங்கை வயலில் என்ன பிரச்சனை? பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்து விட்டார்கள். கலந்தது யாரு? முஸ்லிமா, கிறிஸ்தவரா? அந்த மக்கள் யாரு? அந்த மக்கள் யார்? இந்து மக்கள் தானே. இந்து மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் ஓடோடி வரக்கூடியவர் யாரு? பாஜக ஓடி வரணும்ல, நம்ம அர்ஜுன் சம்பத் அண்ணன் ஓடி வரணும்ல. தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து, இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கணும்ல. ஆட்சி உங்களுக்கு எதிர்கட்சியான ஆட்சி தானே நடக்குது, அந்த ஆட்சியில தானே இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது. ஏன் இந்தியாவில் இதுவரைக்கும் அது குறித்து நீங்க ஒரு போராட்டத்தை நடத்தல? அந்த போராட்டத்தை நாங்க தான் நடத்தினோம். சரி, தமிழ்நாட்டிலாவது பாஜக தமிழ்நாடு முழுவதும் அதை கையில் எடுத்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கா?
இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்கா? இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு அண்ணாமலை போயிருக்காரா? நாங்க தான் போயிருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் நாங்க தான் போயிருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் அதை நாங்கள் தான் போராட்ட களத்தை நடத்தி இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி முதலமைச்சரை பதில் சொல்வதற்கு நாங்கள் தான் வைத்தோமே தவிர நீங்க செய்யல அந்த வேலையை. அப்போ நீங்க அந்த மக்களை இந்து மக்களை பார்க்கல. அதுதான் அதுல பிரச்சனை. அந்த குற்றத்தில் வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் ஈடுபட்டிருந்தால் இந்நேரம் நீங்க அங்க வந்து கேம்ப் போட்டு உட்கார்ந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அதுல பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பிரச்சனை இல்லை, பாதிப்பை ஏற்படுத்தினவர் யாரு அப்படின்னு பாக்குறீங்க. பார்த்து அதுல ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய இரட்டை வேடம். நீங்க களத்தை கூர்திட்டுங்க, பெரிய பிரச்சனையை ஆக்குங்க, பார்ப்போம். அதை செய்ய மாட்டீங்களா? நாங்களும் செய்யுங்கன்னு தானே சொல்றோம். நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. அதனால்தான் தமிழ்நாடு அவர்களை நிராகரிக்கிறது. அவர்களுக்கு எதிரான மனநிலை என்பது அது உள்நோக்கம் உடையதல்ல, அது நியாயமானது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.